தேவன் என் கூட என்ன பேசினாரோ அண்ணி முன்னமே சிலர் சொல்லிட்டாரு, அண்ணாவும் அவரோட தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்லிட்டார். அதனால என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வேலை வந்து ரொம்ப இப்போ சுலபமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாக நான் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் அண்ணா வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் பெராக்காக்கு வரும்போது 97 ஒவ்வொரு நாளும் அண்ணா வந்து வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. நான் தான் போய் அதை டைப் பண்ணுவேன் ஒவ்வொரு வருஷமும். ஆனால் நாங்கள் பார்க்குறோம் அண்ணா என்னென்னலாம் கொடுத்தாரோ எல்லாமே அவரோட வாழ்க்கையில் வந்து இங்கே நிறைவேறிடுச்சு. அவர் தீர்க்கதரிசியில் நீங்கள் பார்க்கலாம், வேதத்தில் தீர்க்கதரிசிகள் வந்து தேவனுடைய நாவாக இருக்கிறாங்க. நாம் அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இது வந்து நாம் தீர்க்க தரிசன வார்த்தையை மட்டும் கொடுக்கல, நீங்களும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வந்து வச்சுருக்கீங்க. 2026க்கு வைத்துக்கொள்ளும். என்னோட மனைவி சொன்னது போல் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் இந்த வருஷத்துக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஒவ்வொரு வார்த்தையும். ஆனால் சில வார்த்தையை வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு பிரகாசிப்பார், சொல்லுவார், இந்த குறிப்பிட்ட இந்த வார்த்தையை எடு, இது உனக்காக நீ எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஜெபிக்கும்போது இந்த 3 நாள் எங்களுடைய ஸ்டாஃபோடு கூட சேர்ந்து நாங்கள் பூண்டி ஸ்டாஃப், சென்னை ஸ்டாஃபோடு கூட ஜெபிக்கும்போது அது ரொம்ப மகிமையான ஒரு தருணமாக இருந்துச்சு. எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் செம்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த 3 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிச்சோம். அப்போ நிஜமாக ஒரு வார்த்தையை நான் வந்து பெற்றுக்கொண்ட தொடர்ச்சியாக வந்தது என்னோடய வாழ்க்கையில். ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இந்த இடத்தில் நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். ஆமென். பாருங்க, அதாவது இது வந்து வாக்குத்தத்த வசனம். ஆனால் இது வந்து ஆகாய் புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். இதன் மூலியமாக சில வசன வெளிப்பாடுகள்லாம் தேவன் வந்து இந்த வருஷத்துக்கு கொடுத்தாரு. பாருங்க, இந்த முழு ஆகாய் புத்தகமும் ஆகாய் தீர்க்கதரிசி வந்து தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொண்டார். அண்ணா முன்னமே வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னார், இந்த வருஷம் நம்ம தேவனோட வசனத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக நீங்கள் வந்து ரொம்ப அந்நிய பாஷையில் ஜெபிங்க, துதி, ஆராதனை. ஒரு பிரச்சனை என்னென்னா, தேவனுடைய சத்தம் வந்து ஆகாய்க்கு தீர்க்கதரிசிக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் அந்த ஆலயம் வந்து கட்ட ஆரம்பிக்கல. கட்டணும்னு நினச்சாங்க. ஜனங்கள் வந்து அதை நிறுத்திட்டாங்க. தேவனோட ஜனங்கள் கட்டலை நிறுத்திட்டாங்க. அநேகர் நீங்களும் நாங்களும் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது நம்மளுடைய நம்பர் 1 கோல். நம்மளோட அழைப்பு நம்ம இருப்பதற்கு எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, எதற்கு உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, எதற்கு உங்களுக்கு நிலை இருக்கிறது, தேவன் எதுக்கு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு, ஏன் நீங்கள் அதிபதி, ஏன் நீங்கள் ஆசாரியர், எதுக்கு உங்களுக்கு வேலை இருக்கிறது, எல்லாமே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தான். ஆமென். ஆனால் என்ன நடந்துச்சு, நீங்கள் முழு வேதத்திலையும் நீங்கள் படிச்சிங்கன்னா, எப்போல்லாம் தேவனுடைய ஜனங்கள் வந்து நோக்கத்திலேருந்து வெளியில் போகிறாங்களோ தேவன் சொல்வார், எழும்பி கட்டு அப்படின்ட்டு. தேவனுடைய தீர்க்கதரிசியோடைய வேலை என்னன்னா அழைப்புக்குள்ளாக கொண்டு வருவது தான். அதனால் இந்த ஜனங்கள் வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் முதல் அதிகாரத்தை நீங்கள் போய் அப்புறமா போய் படித்து பாருங்கள். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொன்னாங்க, 1:4, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுபாகப்பட்டு உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவோ. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் தேவனுடைய வீடை கட்டுவதற்கான வருஷம். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த வருஷம் நான் எழும்ப போகிற தேவனுடைய வீடை. எப்பவுமே பிசாசு சொல்லுவான், இந்த வருஷம் இல்லை, இந்த நேரம் இல்லை, இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணி சொல்லுவாங்க, 4 மாதம் இது எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இல்லை, 4 மாதம். ஆனால் தீர்க்கதரிசி வந்து அசைச்சிட்டாங்க. என்ன தெரியுமா, ஆனால் அப்படின்னு அது அவங்க வந்து வீடை கட்டிக்கிட்டாங்க. அவங்களோட சொந்த வீடை கட்டிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நேரமும் இல்லை. அநேகர் வந்து நீங்கள் முழு நேரத்துக்கு வரீங்களா, இல்லை 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 தேவன் அதை அழைக்கணும் சகோதரரே. எதுக்கு, எப்படி நான் முழு நேர ஊழியத்துக்கு வர முடியும்? ஆனால் வேலை அப்படின்னா வேலைக்கு போகிறதுலாம் அதுக்கு தேவன் இதை சொல்ல தேவையில்லை.
நான் நிஜமாக அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. படிப்பதற்கு, நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு, இல்லை மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் செய்வதற்கு அதை நான் செய்வேன். அதற்கு தேவனோட சத்தம் அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் தேவனோட சத்தம் கேட்கணும். ஆனால் இந்த ஜனங்கள் தேவனுடைய இவங்க தேவனோட வீடை கட்டல. ஆனால் நான் ஆச்சரியப்படுறேன், எப்படி உங்களோட சொந்த காரியத்தில் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னுடைய தேவனுடைய வீடை கட்டுவதற்கு நேரம் எடுக்கும்ன்ட்டு. நான் சொல்கிறேன், இதுதான் வருஷம். நான் தேவனுடைய வீடை கட்டுவேன். நான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவேன். அதாவது ஆகாய் பேசும்போது அடுத்தது பிறகு இதில் எழுதப்பட்டிருக்கிறது, செருபாபேலுடைய இருதயத்தை தேவன் எழுப்பினார், யோசுவா ஆசாரியருடைய இருதயத்தை எழுப்பினார். நான் சொல்கிற தேவன் பேசும்பொழுது உங்களோட ஆவி அனல் மூட்டப்படும். உங்களோட ஆவி அனல் மூட்டப்படும் பொழுது தான் நீங்கள் கட்டுவீங்க. ஆமென். மற்ற எல்லா ஜனங்களாலையும் கட்ட முடியாது. நான் சொல்கிறேன், எல்லாருமே பெராக்காக்கு வரல. நான் எப்போவுமே பார்க்குறேன், யாரோட இருதயம் கலக்கப்பட்டிருக்கிறது, அனல் மூட்டப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் பெராக்கா ஊழியத்துக்கு வருவாங்க. யார் தீர்க்க தரிசன வார்த்தையினால் அனல் மூட்டப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் வருவாங்க. அதை நான் சொல்கிறேன். 2025 என்ன நடந்துச்சோ, 2026 அன்னி மூலியமாக தீர்க்கதரிசி மூலியமாக, என்னோட மனைவி சுதா மூலியமாக முன்னமே தேவன் உங்களுடைய இருதயத்தை அனல் மூட்டை எழுப்பிட்டாரே. இதுக்கப்புறம் 4 மாதம்லாம் கிடையாது. இப்பொழுது என்னுடைய நேரம். சொல்லுங்கள், இது என்னுடைய நேரம், இது என்னுடைய நேரம், என் அழைப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு. அண்ணா ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொன்னார். சில பேர் இருக்கவே மாட்டீங்களாம். நீங்கள் தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்கல அப்படின்னா சில நேரத்தில் உங்களோட வாழ்க்கையே குறுகி போயிடும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசி ரொம்ப சீரியஸான வார்த்தையாகவே சொல்கிறார். நான் ரொம்ப அசைக்கப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா, ஆகாய் அவர் அசைக்கிற ஒரு தீர்க்கதரிசி. உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சொன்னார்னு? அவர் சொன்னார், தேவன் இன்னொரு முறை வானத்தையும் பூமியையும் அசைக்க போகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் அசைக்கலைன்னா தேவன் எல்லாத்தையும் அசைச்சிடுவார் உங்களுக்காக. யோனா அசையலை. தேவன் சொன்னார், நினிவேக்கு போன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார்? தர்ஷிஷுக்கு போயிட்டார். எல்லாமே அசைக்கப்பட்டுச்சு. சில பேர் சொல்லுவாங்க, ஆகாய் 1வது அதிகாரத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அது ஓட்ட விழுந்த பாக்கெட், எல்லாமே விழுந்த மாதிரி பையில் போட்ட மாதிரி இருக்கிறது. எதுவுமே சேவ் பண்ணல, எதுவுமே நான் முயற்சிக்கிற எதுவுமே சேர்த்து வைக்கவே இல்லை. என்னன்னா உங்களோட வழியை நீங்கள் பாருங்கள். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உங்களோட வழிகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையை சோதிச்சு பாருங்கள். தேவனுடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்கிறது. ஆமென். சில பேர் லட்சமாக சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்களோட கரத்தில் எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்களோட ஊழியத்துக்கு வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் சம்பாதிக்கிறத காட்டிலும் தேவன் உங்களை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் எல்லாரும் சொல்லுங்கள், இதான் நேரம், தேவனுடைய வீடை கட்டுவதற்கான நேரம், என்னோட அழைப்பு. இங்கே பாருங்கள், இங்கே ஆகாய் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அவர் என்ன தெரியுமா தீர்க்க தரிசனமாக சொன்னார்? இதோ நான் கல்தேரேன். இந்த ஜனங்கள் ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருந்துட்டாங்க. அவங்க சாதாரணமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணி முன்னமே சொல்லிட்டாங்க, இதுதான் நேரம். 4 மாதம்லாம் இல்லை, இப்போது பாருங்க அறுவடை இருக்கிறது. சில நேரத்தில் அறுவடை மலையில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப சுலபமானது கிடையாது. நீங்கள் சில கடினமான வேலையை செய்யணும். கடினமான வேலையை செய்கிற ஒரு வருஷம். எல்லாம் சோம்பேறியான ஜனங்களே நீங்கள் எழும்ப போகிறீங்க, மலைகளை நீங்கள் ஏற போகிறீங்க. காலைப்போடைய ஆவி அது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயுமா அனல் மூட்டப்பட போகிறது. 80 வயசில் காலேப்பு அவர் மோசக்கிட்ட போய் சொன்னார், நான் மலை எனக்கு தாங்க, நான் போய் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமாம் ஆண்டவரே? எல்லோரும் சொல்லுங்கள், இந்த வருஷம் கடினமான டாஸ்கெல்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. சாத்தியமே இல்லை அப்படின்னா கூட அப்படிப்பட்ட டாஸ்க்கை தேவன் உங்களை பயன்படுத்தி நீங்கள் சாதிக்க போகிறீங்க. எல்லோரும் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமாம் ஆண்டவரேன்ட்டு? பெராக்கால நம்ம எல்லாருமே கடினமான டாஸ்க் எடுக்க போகிறோம். ஒரு பிரச்சனைன்னு தெரியுமா, நம்ம எப்பொழுதுமே ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தான் எடுத்துப்போம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்னோட மனைவி சொன்னாங்கல்ல, கிதியோன் 300 பேர். அது ரொம்ப சுலபமான டாஸ்க்கா இல்லை பெரிய கடினமான டாஸ்க்கா? ஏன்னா சத்துருக்கள் பார்க்க பெருசாக இருந்தாங்கன்னா இவங்களை பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அப்படிதான் தேவன் பயன்படுத்துகிறார். தாவீது 5 கற்களை தான் எடுத்துக்கொண்டு போகிறார். ஆனால் கோலியாத், நான் சொல்கிறேன், நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா மலையை போல் இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் அது ரொம்ப உங்களுக்கு சுலபமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் கடின உழைப்புக்காக ஆயத்தமாக இருக்கிறேன், நான் மலைக்காக ஆயத்தமாக இருக்கிறேன். அதாவது சகரியா 4 நீங்கள் பார்க்கலாம். செருபாபேலுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கோம். என்னது? மலையே நீ சமபூமி ஆவாய், செருபாபேல் முன்பாக நீ சமபூமி ஆவாய். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கீழ்ப்படிங்க. நான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிறேன். எதெல்லாம் உங்களுக்கு முன்பாக மலையை போல் இருக்கிறதோ எல்லாம் சமபூமி ஆகும். அது உங்களுக்கு முன்பாக ரொம்ப கடினமான டாஸ்க் போல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அது ரொம்ப சுலபமாக இருக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்கள், கடினமான காரியம் ரொம்ப சுலபமாக இருக்க போகிறது. அந்த நேரத்தில் நம்ம அவருடைய ஆலயத்தை கட்டணும். ஆமென். பாருங்க, இன்னொரு காரியம், செருபாபேல் 3 குழுக்கள். செருபாபேல் வந்து அதிபதி, யோசுவா வந்து ஆசாரியர், அதுக்கப்புறம் ஒரு குழு ஜனங்கள். அதிபதினா அது வேலை செய்கிறவங்க. மனைவி சொன்னது போல் முழு நேர பகுதி நேர ஊழியம் அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. ஒரு சாக்கு போக்கு என்ன தெரியுமா? நான் வேலை செய்கிறேன், அது வந்து உங்களுடைய நீங்களே உங்களை வந்து ஆறுதல் படுத்துக்கிறீங்க. நீங்களாம் முழு நேர ஊழியர், நாங்கள் வந்து வேலை செய்கிறோம், அதனால தான் எங்களுக்கு நேரம் இல்லை, அதனால தான் ஊழியம் பண்ணலான்ட்டு. அதெல்லாம் பிசாசோட போய். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், செருபாபேல், ஹலோ செருபாபேல், நீங்கள் தான் கட்டுகிறவர்கள். அதாவது விசேஷமாக செருபாபேல் தான் கட்டுகிறவர்கள். இது வந்து யோசுவா கிடையாது, இது ஆசாரியர்லாம் கிடையாது, ஆகாய் கூட கிடையாது. ஆகாயோட வேலை என்னன்னா அண்ணல் முட்டுவது. இல்லை, உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹலோ செருபாபேல், நீங்கள் தான் நிஜமான கட்டுகிறவர்கள். ஆமென். இந்த வருஷம் தேவன் சொல்கிறாரு அதிபதிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்குலராக இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து எழும்ப போகிறாங்க. அரசியல்வாதிகள், யாரெல்லாம் ஐடியில் வேலை செய்கிறாங்களே, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் எழும்ப போகிறீங்க. நீங்கள் மார்க்கெட், நீங்கள் அப்போஸ்தலராக இருக்க போகிறீங்க, தீர்க்கதரிசியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் இந்த வருஷத்தில் பார்க்க போகிறோம், முழு தேசம் முழுவதும் தேவன் வந்து வேலை செய்கிறவர்களை வந்து உலகத்தில் வேலை செய்கிறவர்களை தேவன் அப்போஸ்தலரை எழுப்ப போகிறார். அது உங்களுக்காக, சபைக்காக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வருஷம் நம்ம வல்லமையான திருப்பு முனையை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகாய் 1:14. பின்பு கர்த்தர் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் ஆவியையும். எத்தனை பேர் தேவனை எழுப்புனாரு? சில அனல் மூட்டி எழுப்பணும். இன்றைக்கு வந்து சபைகள் வந்து பாதி கட்டப்பட்டிருக்கிறது. வேலை நடக்கலை, எதுவுமே நடக்கலை. எல்லாருமே ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் தேவன் சொல்கிறாரு, நான் வந்து ஒவ்வொருவரையும் எழுப்ப போகிறேன். யாரெல்லாம் கட்ட விரும்புகிறாங்களோ எல்லோருடைய ஆவியையும் தேவன் எழுப்ப போகிறாரு. இன்றைக்கு கூட அண்ணா அண்ணி நாங்கள் எல்லாருமே தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம். இது தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு தேவன் உங்களோட ஆவியை அனல் மூட்டி எழுப்புகிறார். போன வருஷங்கள்லாம் வீணாக்கப்பட்டது, அநேக வருஷங்கள் வீணாக்கப்பட்டது, உங்களுடைய நேரம் வீணாக்கப்பட்டது, உங்களுடைய ஆரோக்கியம் வீணாயிடுச்சு. ஆனால் தேவன் சொல்கிறார், 2026 உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் அவங்களோட ஆவி அனல் மூட்டி கொள்ளுங்க, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுங்க, தேவனோட வசனத்தை கேளுங்க. இந்த வருஷம் நான் கட்ட போகிறோம். தேவன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். தேவன் பேதுரு கிட்ட சொன்னாரு, நான் வந்து என்னுடைய சபையை கட்டுவேன், நான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னாரு. நீங்க கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்றேன், எந்த பிசாசாலையும் நிறுத்த முடியாது. உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது? ஆகாய நேரத்துல அவங்க கட்டும் பொழுது, ஆகாய 2:3 ஆகாய் 2:3. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா?
சாலமோனுடைய ஆலயம் வந்து மகிமையான ஆலயமாக இருந்துச்சு. ஆனால் அவர் ராஜாவை வந்து அவர் மகிமை எல்லாத்தையும் கட்டினார். ஆனால் இப்போ வந்து இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப அடிமை தனத்தில் சிறையிருப்பில் வராங்க. இப்பொழுது இவங்க கட்டுறாங்க. இவங்களோட கரத்தில் பணம் இல்லை, இவங்களுக்கு வல்லமை இல்லை, இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது இவங்க கட்டுகிறார்கள். இப்போ தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், சாலமோன் கட்டுறாரோ இல்லை அடிமையில் இருக்கிறவங்க சிறையில் இருக்கிறவங்க கட்டுறாங்களோ, இது அவங்களோட கட்டிடம் கிடையாது, தேவன் கட்டுகிறார். ஒருவேளை நாம் பார்க்கறதுக்கு இன்றைக்கு சிறையில் இருக்கிறது போல இருக்கலாம் இந்தியாவில், இல்லை இந்த தேசத்தில் நாம் மைனாரிட்டி, நாம் வந்து ஒரு சின்ன குழுவாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்க, இது நீங்கள் கட்டல, நான் என்னுடைய சபையை கட்டுகிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தேவனோட வைராக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய வைராக்கியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எந்த ஒரு சத்துருக்களுடைய வல்லமையும் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. அதனால்தான் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் சத்ரு எதெல்லாம் செய்ய நிறுத்தினானோ தேவனுடைய வேலை வந்து நிலத்தில் அதிகரிக்க போகிறது. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை எனக்குள்ளாக எழும்புங்க, எனக்குள்ளாக எழும்பட்டும், தேசத்தில் எழும்பட்டும். யார் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ, பிஸ்னஸில் வேலை செய்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், எல்லா சபைகளும் அவர்கள் வேலை செய்யட்டும். ஆமென். தேவன் என்ன தெரியுமா சொன்னார்? அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது 5வது வசனம் 2:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் சொல்கிறாரு, இது வந்து உங்களுக்கு புதிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு புதிய தீர்க்க தரிசனத்தை வார்த்தையை சொல்ல, நீங்கள் எகிப்துலேருந்து வரும்போது நான் உங்களுக்கு வந்து உடன்படிக்கை பண்ண, அப்போவே உங்களுக்கு என்னோட ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னா அது தேவன் உங்களை ரட்சித்த நாள், அப்போவே உங்களுக்கு அழைப்பாயிடுச்சு. இந்த வருஷம் நீங்கள் கட்ட போகிறதில்ல, இந்த வருஷம் உங்களுக்கு ஊழியம் வர்றதுங்கிறதுலாம் இல்லை. எந்த நாள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்துச்சு, அழைப்பு வந்த நாளே. ஆனால் நீங்கள் காத்திருந்து நீங்கள் வீணாக்கிட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என்னோட ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த வருஷம் என்னை அனுமதி, நான் வல்லமையான காரியங்கள் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறேன். நீங்கள் வல்லமையான சுகம் அளிக்கிறவர்களாக இருக்க போறீங்க, வல்லமையான விடுதலை செய்கிறவர்களாக இருக்க போறீங்க. தீர்க்கதரிசன வார்த்தை உங்கள் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த வருஷம் நீங்கள் கட்டி 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 நீங்கள் உடைக்கப்பட்ட ஜனங்களை கட்ட போறீங்க, நீங்கள் உடைக்கப்பட்ட குடும்பத்தை கட்ட போறீங்க, நீங்கள் வாலிப சந்ததிகளை தேவனுக்குள்ளாக கட்ட போறீங்க. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் என்னோட வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள்லாம் வல்லமையை கட்டுகிறவர்கள் எழும்ப போறீங்க. எசேக்கியா நான் வாலிபராக இருக்கும்பொழுது, அவர் வாலிபராக இருக்கும்போது தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களிடத்திலேருந்து வருகிறவர்கள் அவர்கள் வந்து எழுப்புவார்கள். இருந்து போனதை நம்ம எல்லாருமே அண்ணா கிட்ட வந்தோம். நாம் வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், அநேக ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறாங்க. நம்ம அடுத்த ஒரு தலைமுறைகள். ஆனால் போன வருஷம் எனக்கு கடந்த வருஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சு உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த வருஷம் நீங்கள் எழும்பி கட்டுங்கள். இதுக்கு பிறகு சாக்கு போக்கே இல்லை. 4 வருஷம், ஒருவேளை 2027 நான் வர்றேன் அப்படிலாம் இல்லை. அறுவடை இப்பொழுது, ஆலயத்தை கட்டுவது இப்பொழுது. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆலயத்தை கட்டுகிறவர்களை இப்பொழுது 2026 ஜனவரி முதல் இன்றைக்கு, இது நாளைக்கு இல்லை. போர்டில் சில போர்டிலலாம் போட்டிருப்பாங்க, இன்றைக்கி கேஷு நாளைக்கு லோனு கடன் அப்படின்னு சில இதில் போட்டிருக்கோம்ல. நான் தானே நாளைக்கு அப்புறம் வரவே வராது, நாளைக்கா வராது. எப்போவுமே நம்ம நினைக்கிறோம் நாளைக்குன்னு.
பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப வைராக்கியமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அண்ணா சொன்னது போல் சத்ரு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், பிசாஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். அவன் தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான், பிசாசின் கிரியைகளை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இப்பொழுது நேரம் நாம தான் ஒரு சின்ன ஜனங்களாக குழுவாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், என்னோட மகனே மகளே நீ இப்பொழுது எழும்பலனா எப்பொழுது எழும்புவ? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா ஆண்டவரே? இது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் தொடர்ச்சியாக. அதே கூட நம்ம எல்லாரோடு கூட இந்த வருஷம் நாம அவருடைய ஆலயத்தை கட்ட போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை சார்ந்த இல்லை, ஓ என்னுடைய பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படிலாம் இல்லை. என்ன நடக்கும்னா 6வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டுங்க. தேவன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்களும் நானும் கட்டுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்காக தேவன் அசைப்பாருன்னு சொல்லிட்டாரு. ஆமென். நமக்காக தேவன் என்ன பண்ணுவார்? அசைச்சிடுவார். ஆமென். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தேவன் அசைப்பார் எல்லா தேசங்களையும். அண்ணா சொன்னார், நமக்காக நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்காது, பிஸ்னஸ்லாம் நின்று போகாது. அதனால் நமக்காக தேவன் தேசங்களை அசைக்க போகிறார். அந்த அசைகுதல் வரப்போகிறது. எபிரேயர் 12:26 எல்லாரும் எடுங்க. என்ன நடக்க போகிறது? Whose voice can should be heard. But now he has promised, saying, yet once more அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். The things which cannot be shaken may remain. இப்பொழுது நான் சொல்றேன், நாம தான் கட்டுகிறவர்கள். தேவன் நம்மளை கட்டுகிறவர்களை அழைச்சிருக்கிறார். தேவன் சொல்றாரு, தேவன் அசைக்க போகிறார். நம்மளோட வாழ்க்கை எதெல்லாம் அசையணுமோ அதெல்லாம் அசையப்பட போகிறது. அதனால ஆமென். அதனால நீங்க அசையலைன்னா, தேவனுடைய வார்த்தையினால நீங்க அசையலைன்னா தேவன் அசைச்சிடுவார். அதனால் எல்லா காரியங்களும் அசைய வேண்டிய காரியங்களும் உங்களோட வாழ்க்கையிலேருந்து போயிடும். என்னோட மனைவி சொன்னாங்க, ஒரு வேலை இல்லை உறவு இல்லை அது இது. தேவன் சொல்கிறார், நான் உன்னை குறித்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன். நீ தான் ஆலயம், நீ தான் தேவனுடைய வீடு. தேவன் முதலாவது உங்களை கட்ட விரும்புகிறார், உங்கள் மூலமாக கட்ட விரும்புகிறார். எதெல்லாம் இது அசைக்க நீங்கள் எதெல்லாம் பிடிச்சுன்னு இருக்கிறீங்களோ தேவன் சொல்கிறார், நான் அதை அசைக்கிறேன். அதனால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. இந்த அழைப்பு அசைக்கப்படாது. உங்களோட அழைப்பு, தேவனுடைய நோக்கம், அந்த அபிஷேகம் அது அசைக்கப்படாது. எல்லாரும் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமாம் ஆண்டவரே நான் அசைக்கிறேன்? தேவன் அசைக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் அசைச்சிடுங்க. தேவன் அசைச்சிட்டார்னா அப்புறம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நாம் அதை அசைச்சிடலாம், நம்மளை தேவனுக்கு அர்ப்பணிச்சிடலாம். தேவனே நான் அசைக்கிற அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். தேசத்தை தேவன் அசைக்க போகிறார். எத்தனை பேர் ராஜ்யம் அசைக்கப்பட போகிறது. ஜனங்கள் எல்லாருமே தேச விருப்பத்தில் வர போகிறாங்க. எத்தனை அண்ணா அண்ணி சொன்னாங்கல்ல, அது போல் ஒரு பெரிய அறுவடை வரப்போகிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வர போகிறாங்க. எதெல்லாம் நம்ம பிடிச்சு இருக்கிறோமோ அதெல்லாம் அசைக்கப்பட போகிறது. இவங்க நம்மளை ரட்சிப்பாங்க, இவங்கள நம்ம பாதுகாப்பாங்க, எதுவுமே பாதுகாக்காது. நம்ம படிக்கலாம் அந்த வசனத்தை, நம்ம ஜெபிக்க போகிறோம். 7வது வசனத்தை படிங்க, நம்ம ஜெபிக்கலாம். 7வது வசனத்தை நம்ம ஜெபிக்கலாமா? ஆகாய் 2:7, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இதான் சொல்லுங்க, நன்றி ஆண்டவர். இந்த வருஷம் ஜனங்கள் ஜாதிகள் விரும்பப்பட்டவர் வருவார், ஜாதிகளும் விருப்பப்பட்டவர் வருவார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்த வரி ரொம்ப வல்லமையானது. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
கடைசியில் எது வந்து இழுக்கும்னா, எது ஆலயத்தை கட்டும், எது வந்து நிறைவேறும்னா தேவனுடைய மகிமை. இந்த வார்த்தை 8வது வசனம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் அது வந்து செழிப்பின் வருஷம். அன்னைக்கு நேரத்தில் செழிப்பு வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் இந்த காரணம் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக? எதுக்கு சொன்னார்? தேவன் சொன்னார் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே இது செழிப்பின் வருஷம். வெள்ளி பொன் பணம் அது அது பாவிகளோட கரத்தில் இருக்கிறது. அது தேவனோட சபைக்கு வரப்போகிறது. நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். 9வது வசனம் 9, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க. அதாவது உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சாதாரணமாக சாலமோனுடைய ஆலயம் மகிமையாக இருந்துச்சா, இல்லை ஆகாயோடைய ஆலயம் பெருசு மகிமையாக இருந்துச்சா? அதாவது சாலமோனோட ஆலயம் தான் மகிமையாக இருந்துச்சு. அதுதான் கோல்டு தங்கம் பொண்ணு வெளியில இருந்துச்சு. அவங்க தான் அந்த செழிப்பில் வந்து உச்சக்கட்டத்தில் அவங்க கட்டினாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆகாயோட நேரத்தில் ஜெருபாபேல், யோசுவா, அந்த சின்ன கொஞ்சம் ஜனத்துலேருந்து அவங்க கட்டினாங்கல்ல, அவங்க எதுவுமே இல்லாமல் கட்டினாங்க. அதுதான் 100% தேவனை சார்ந்திருந்து கட்டினாங்க. சாலமோன் வந்து 100% தேவனை சார்ந்து கட்டலை. ஏன்னா தாவீது முன்னமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு. அதாவது நிஜமாக மகிமையான ஆலயம் என்னதுன்னா ஆகாயோட ஆலயம் தான். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் என்ன கட்ட போகிறோமோ அது ரொம்ப மகிமையாக இருக்கு, பெரிதாக இருக்க போகிறது. மகிமையாக எந்த அளவுக்கு நாட்கள் ரொம்ப வருகிறதோ அந்த அளவுக்கு நம்ம கடைசி காலத்தில் எந்த நடத்துல போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து மகிமை அதிகரிக்கும். ஏன்னா சவால்கள் அதிகமாக இருக்கிறது. அண்ணா சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் சவால்கள் வந்து அதிகரிக்கும் பொழுது நம்மளுக்கு மகிமையும் அதிகரிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், நன்றி இயேசுவே. 2026 நம்மளுடைய அபிஷேகம், நம்மளுடைய அற்புதம், நம்மளுடைய பணம் எல்லாமே பெருகப்படுகிறது. நன்றி தேவனே. ஒவ்வொரு நாளும் அதிகமான பெருக்கம், அதிகமான மகிமை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சவால்கள் அதிகமாக இருக்கும்போது மகிமையும் அதிகமாகும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி பிதாவே. 2026 என்னோட வாழ்க்கை அது ரொம்ப மகிமையாக இருக்க போகிறது. 2025 காட்டிலும் அதிகமாக 2026 மகிமையாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் மகிமை, எல்லா மீட்டிங்லையும் மகிமை வெளிப்படுத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க. வல்லமை வெளிப்பட போகிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அறிக்கையிடுங்க. இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். நான் சொல்கிறேன், இது வந்து தீர்க்கதரிசனமான வார்த்தை. இந்தியாவில் நம்ம சமாதானத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிற தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பிசாசு நம்மளோட சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஆலயத்தை கட்டுவதற்கு அதுதான் தேவன் சொன்னார். அம்மா சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறுத்துறாங்க. ஆனால் தேவன் செருபாபேல் கிட்ட சொன்னார், நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துருக்களுடைய காலத்தில் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? யோசபாத்தோட காலத்தில் மற்ற ஜனங்கள் எல்லா இடத்துலையும் வந்து சமாதானமாக தேவன் கொடுத்துட்டாரு. யோசபாத்தோடைய மண்டலத்தில் அப்போ வந்து ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் இந்த இடத்துல இந்தியாவில் நம்மளுக்கு சமாதானம் இருக்க போகிறது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சமாதானத்தின் வருஷம். எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தின் வருஷம். ஷாலோம் ஷாலோம். ஒருவேளை உங்களை சுற்றி டர்மாயில் சத்ருக்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம மூலமாக சமாதானம் வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் தேவன் சொன்னார். நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஆகாய் 1-2 ஒரு வசனம் இல்லை, எல்லாத்தையும் நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன். இன்னொரு காரியம், அவங்க கல் போட்டு அஸ்திவாரத்தை போட்டு அந்த நாளில் ஆகாய சொன்னாங்க, இன்றையிலேருந்து நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். அவங்க சொன்னாங்க, இந்த நேரத்தில் இருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன்ட்டு. நான் சொல்கிறேன், அண்ணா சொன்னது போல் இன்றைக்கு நான் அது செய்தேன், இது செஞ்சேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றையிலிருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அன்னி பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. தேசத்துக்காக மன்றாட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் சோதிச்சு பாருங்கள். இந்த வருஷம் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க.
இந்த நாள்லேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எந்த நாள்ல இருந்து நீங்கள் எப்பொழுது உங்களோட அழைப்புக்குள்ளாக வர்றீங்களோ அந்த நாள்ல இருந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கிறீங்களோ உங்களே நீங்கள் மறக்கிறீங்களோ அதுதான் ஆசீர்வாத் தேவனோட ஆசீர்வாதத்தை கட்டவிழிக்கும். தேவன் சொன்னார் கடைசி வசனம், Zerubbabel, ஜெருபாபேல் நான் உன்னை signet ring, முத்திரை மோதிரமாக வைப்பேன். 2 கடைசி வசனம், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். என்னது அது? power and authority. வல்லமையும் அதிகாரமும். எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் வருஷம். And authority. அது வல்லமையின் அதிகாரத்தின் வருஷம். நான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் அழைப்புக்குள்ளாக வருகிறார்களோ, யார் யாரெல்லாம் தேவனுடைய நோக்கத்தில் வருகிறார்களோ, நான் சொல்கிறேன் இந்த வருஷம் உங்களுடைய அதிகாரம், உங்களோட வல்லமை அதிகரிக்கும். கடைசி வசனம் படிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய ஜெருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கின்றார். இந்த வருஷம் வல்லமையான வருஷம், அதிகாரத்தின் வருஷம். தேவன் ஜெருபாபேல், அநேக ஜெருபாபேலை எழுப்ப போகிறார். வல்லமையான இடத்துல வரப்போகிறாங்க. அவங்க தேவனுடைய ஜனங்களை வந்து உதவி சபைகளை கட்டுவதற்கு உதவி செய்வாங்க. டெல்லியில் எல்லா இடங்களிலுமே தேவனுடைய ஜனங்கள் அதிகாரத்தில் இருப்பாங்க. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வந்து எழும்ப போறீங்க. உங்களுடைய வல்லமை அதிகரிக்க போகிறது, உங்களோட அதிகாரம் பெருக போகிறது. நீங்கள் கட்டளையிடும் பொழுது வியாதி ஓடும். நீங்கள் கட்டளையிடும் பொழுது அசுத்தாவிகள் ஓடும். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நான் தான் முத்திரை மோதிரம். இந்த வருஷம் அதிகாரத்தின் வருஷம், வல்லமையின் வருஷம். அந்த ஆலயம் கட்டப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2 வசனம் இருக்கிறது. ஒன்று வந்து தேசம், தேவனுடைய சபை கட்டப்படும். அடுத்தது நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் தேவன் உங்களோட வாழ்க்கையை நான் கட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் உன்னுடைய ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன். எதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பாதியில் இருக்கிறதோ தேவன் சொல்கிறேன், நான் கட்டுகிறேன். நான் கட்டி என்னோட மகிமையினால் அதை நிரப்புகிறேன். ஜனங்கள் உங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் நடமாடுகிற ஆலயமாக இருப்பீங்க. தேவனோட மகிமையை சுமந்து கொண்டு 2025 நான் உன்னை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு உங்களோட மகிமை ரொம்ப உங்களோட முந்தின ஆலயத்தின் மகிமை பாருங்கள், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசாக இருக்கிறது. ஒரு வேளை உங்களோட முந்தின ஆலயம் பாவத்தினால நீங்கள் இருந்திருக்கலாம், அடிமை தண்டத்தில் இருந்திருக்கலாம். நான் மறந்துருக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், 2025 மறந்துட்டேன். எல்லாரும் சொல்லுங்கள், நான் என்னோட முந்தின வருஷத்தை மறந்துட்டேன். இந்த புதிய வருஷம் மகிமை வருஷமாக இருக்க போகிறது, செயல்படுகிற வருஷமாக இருக்க போகிறது, தேவன் நம்ம மூலமாக வெளிப்படுகிற வருஷமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. 2026 நம்ம பெரிய மகிமை பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய மகிமை. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பிந்தின மகிமை அது பெரிய மகிமை. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ரபா பாபா 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 பாபம் ரபதரல ரபா கலபர புதரல ரபா. ஆகாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. இன்றைக்கு அண்ணா அண்ணியோடைய எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களோட ஆவி அனல் மூட்டி இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஆவி அனல் மூட்டப்படும் பொழுது எப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை அது. இஸ்ரால அந்த ராஜா சொன்னார், யாரோட ஆவியில் அனல் மூட்டப்பட்டிருக்கிறதோ போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னாங்க. யாருடைய இருதயம் அனல் மூட்டப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் போய் ஆலயத்தை கட்ட முடியும். ஒரு முறை தூதன் வந்து அந்த பெதஸ்தா குலத்தை வந்து கலக்குனாங்க. தூதன் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க சுகம் பெற்றுக்கொண்டாங்க. அதனால் அப்படின்னா என்னதுன்னா, தேவன் உங்களோட ஆவியை அனல் மூட்டும் பொழுது ஏதோ ஒன்று உங்கள் மூலமாக போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் முதல் நாள் என்னோட ஆவி அனல் மூட்டப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையினால. தேவனே, ஒவ்வொரு நாளும் நான் என்னோட ஆவி அனல் மூட்ட போகிறேன். நான் என்னோட ஆவி அனல் மூட்ட போகிறேன். நான் அக்கினி அனலாக இருக்க போகிறேன். நான் ஆவியில் கருத்தாக இருக்க போகிறேன். நான் குளிராக இருக்க போகிறது இல்லை. நான் அந்நிய பாஷையில் ஜெபிப்பேன். நான் தேவனோட வார்த்தை எடுத்துக்கொள்கிறேன். தீர்க்க தரிசன வார்த்தை எடுத்துக்கொள்கிறேன். அதை பயன்படுத்துவேன். ரபா பாபா பரிசுத்தாவியில் ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் அண்ணனோட மெசேஜ், அண்ணியோட செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ணனோட புத்தகத்தை எடுங்க, படிங்க. என்ன தெரியுமா நடக்கும்?
தீர்க்க தரிசன ஆவி உங்கள் மூலியமாக உங்களை அனல் மூட்டி எழுப்பும். அவங்களோட ஆவி அனல் மூட்டி எழுப்பப்படும் போது நீங்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிமையின் மேலே மகிமை போவீங்க. 2026 ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான காரியங்களை பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட அபிஷேகத்தை அதிகரிக்கிறத, வல்லமை அபிஷேகத்திற்கு அற்புதம் அதிகரிக்கிறத பார்ப்பீங்க. ரபா பாபா பாமா மஷா. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனே, நாங்கள் இதை கட்டளையிடுகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் இன்றையிலிருந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிற நேரத்தில், உங்களை பார்க்குற நேரத்தில், அவங்களோட அழைப்பை பார்க்கறதுனால, ராஜ்யத்தை பார்க்கறது நேரத்தில், அவங்களோட வசனத்தை படியாக இந்த நேரத்தில் இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுக்கப்புறம் இழப்பு கிடையாது, வியாதி கிடையாது, அடிமை இல்லை, அவங்களோட குடும்பத்தில் இல்லை, அவங்களோட பிள்ளைகளில் கிடையாது, அவங்களோட ஊழியத்தில் அந்த மாதிரி இல்லை. இந்த நேரத்திலிருந்து தேவனே தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மூலமாக பாய்ந்து செல்லட்டும். உயர்ந்த நிலையில் இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா.